ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த அருமையான திருச்சபையை நமக்கு தந்து இதை ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்த அருமையான பாஸ்டர் டேவிட் அவர்களுக்காகவும் குடும்பத்திற்காகவும் திருச்சபைக்காகவும் நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலே நாம் பொதுத்தர் சொன்னது போல தரிசனத்தை குறித்து அவர்கள் பேசுவார்கள் என்று சொன்னார்கள். தரிசனம் என்றால் என்ன? நம்ம எல்லாருக்கும் ஒரு தரிசனம் இருக்கு. வாலிப பிள்ளைகளுக்கு நல்லா படிச்சு ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கணும்னு ஒரு தரிசனம், ஒரு நோக்கம். போதகர்களுக்கு நல்ல ஒரு பெரிய இடத்தை வாங்கி நல்ல பெரிய திருச்சபையை கட்டி
பெரியவங்களுக்கு ஊழியம் செய்யுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு நீங்க சிறு பிள்ளைகளுக்கு கண்டிப்பா சுவிசேஷம் அறிவிக்கணும் அப்படின்ற அந்த ஒரு நோக்கத்தோடு கூட இந்த காலை வேளையில வந்திருக்கிறீங்க. உங்களுக்காக கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். முதலாவது குறிப்பு நாம் எடுத்துக்கொள்வோம். நான் மிக சுருக்கமாக இந்த 5 குறிப்புகளையும் உங்களுக்கு சொல்ல போறேன். நீங்க நோட்ஸ் எடுத்துக்கலாம், இல்ல கம்ப்யூட்டர் மைண்ட்ல ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். முதல் குறிப்பு, நாம் ஏன் சிறுவர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும் என்றால், because the Bible says so. வேதாகமம் அப்படி சொல்லுகிறது. எங்க வேதாகமம் சொல்லுகிறது பார்க்கிறோமே. மார்க்கு 10:14 ஐயா ஜெபம் பண்ணுங்க சொன்னாங்க இல்லையா, சிறு பிள்ளைகள் என்னிடத்திற்கு வருகிறதற்கு இடை கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதீர்கள், பரலோக ராஜ்யம் இப்படிப்பட்டவர்களுடையது. ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே சொல்லியிருக்கிறாரு, சிறு பிள்ளைங்க ரொம்ப முக்கியமானவர்கள். அது மாத்திரமல்ல, மார்க் 16:15 நம்ம வாசிக்கிறோம், நீங்கள் புறப்பட்டு போய் நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். அது ஆண்டவருடைய கட்டளையாக இருக்கிறது. Go into all the world and preach the gospel to every creature. நம்ம நினைக்கிறோம் உலகமெங்கும் போய் சுவிசேஷத்தை பிரசங்கின்னு சொன்னா உலகத்தில் இருக்க எல்லா பெரியவங்களுக்கும் போய் சுவிசேஷத்தை சொல்லிட்டு வந்துடணும் அப்படின்னு இல்ல. அந்த வசனம் தெளிவா சொல்லுது, சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். அப்படின்னா அந்த சர்வ சிருஷ்டின்னு சொல்லும்போது அதுல யார் அடங்கி இருக்கிறா? சிறு பிள்ளைகளும். It includes children, every creature. அதுல சிறு பிள்ளைகளும் அடங்கி இருக்கிறார்கள் என்பதை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். இந்த காலத்துல சிறு பிள்ளைகளை நாம சந்திக்காமல் விட்டு விட்டோம் என்று சொன்னால் அவர்கள் தங்கள் பாவங்களில் அழிந்து போகிறதற்கான வாய்ப்புகள் இப்போ நிறைய இருக்கு. இன்னைக்கு சின்ன பிள்ளைங்க கிட்ட போய் கேட்டு பாருங்க, எல்கேஜி யூகேஜி படிக்கிற பிள்ளைங்க கிட்ட போய் கேட்டு பாருங்க. அவங்க சொல்லுவாங்க, ஐயோ ஆண்டி அங்கிள் ஐ am so busy doing homework assignment homework எல்கேஜி ஸ்டூடெண்ட்க்குங்க யூகேஜி ஸ்டூடெண்ட்க்கு I am so stressed அப்படின்னு சொல்றாங்க. பிள்ளைங்க ஆரம்பிக்கும் போதே ஸ்ட்ரெஸ்ல தான் ஆரம்பிக்கிறாங்க. அதை விட பேரண்ட்ஸ்க்கு பெரிய ஸ்ட்ரெஸ். பிள்ளைங்களோட அசைன்மெண்ட்ஸ் எல்லாம் பேரண்ட்ஸும் சேர்ந்து செய்ய வேண்டியதா இருக்கு இந்த காலத்துல. பாருங்க, உலக படிப்புக்கே அப்படி எல்கேஜிக்கே ட்ரைனிங் கொடுத்தா ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு போறதுக்கு சிறு பிள்ளைகளுக்கு நாம் எப்படி பயிற்சி கொடுக்க வேண்டும்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர்களுக்கு நாம் சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும். ஆண்டவருடைய வசனம் சொல்லி இருக்கிறது, நம்மை சுற்றி இருக்கிற அனைத்து பிள்ளைகள் மேலும் நாம் கரிசனை உள்ளவர்களாக அவர்களுக்கு எப்படியாவது சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்ற கட்டளையை நிறைவேற்றுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நாம் அடுத்ததாக பார்ப்போம். நான் சுருக்கமா சொல்லிட்டு இருக்கேன், நீங்க நோட் பண்ணிக்கோங்க வசனங்களை. இரண்டாவது, நாம் ஏன் சிறு பிள்ளைகளுக்கு சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும்? இரண்டாவது குறிப்பு என்னவென்று சொன்னால், the children are sinful. இன்னைக்கு சின்ன பிள்ளைங்க தான், ஆனா அவர்களுக்கு எல்லாமே தெரியுது. பெரியவங்களை விட சின்ன பிள்ளைங்களுக்கு நிறைய கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ண தெரியுது, மொபைல் ஆப்ரேட் பண்ண தெரியுது. நம்மளே என்ன செய்யறோம், ஏ தம்பி கொஞ்சம் இது எப்படி சொல்லிக் கொடுப்பா, இதை ஆப்ரேட் பண்ண எனக்கு தெரியல சொல்றிய. மல்டி டேலண்டட் இன்னைக்கு இருக்கிற பிள்ளைங்க எப்படி ரொம்ப மல்டி டேலண்டடா இருக்காங்க. எனக்கு தான் ஒரு நிமிஷத்துல பார்த்தவங்களே செய்யறாங்க. சோ இந்த பிள்ளைகள் பாவிகளா இல்லையா? வசனத்துல நம்ம வாசிக்கிறோம், இப்படிதான் சில பேர் தலையாட்டாங்க, பிள்ளைங்க எல்லாம் பாவிகள் இல்லை. ஆனா பாருங்க, சில்ட்ரன் சிம்பிள். ரோமர் 3:23 வசனம் சொல்லுது, நாம் எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களானோம் அப்படின்னு வசனம் சொல்லுது. பேசுற நானும் கேட்கிற நீங்களும் உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாக மாறினோம். அப்ப பாவம் செய்த மக்கள் என்ன செய்யணும்? பாவத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும். அதற்காக தான் இயேசு கிறிஸ்து பரிகாரமாக
வீண் போயிடுச்சுன்னா தேவனே விளைய செய்கிறார். ஹல்லேலூயா. ஞாயிறு பள்ளி ஆசிரியர்களாகிய நீங்கள், டீச்சர்ஸ் போதகர்களாகிய நீங்கள் விதைக்கிற ஒவ்வொரு விதையும் வீணாய் ஒரு நாளும் போகவே போகாது. அதை விளைய செய்கிற தேவன் ஒருவர் உண்டு. எதைய விதைச்சிட்டு போய் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் அதை விளைய செய்வார். கர்த்தர் அறுவடையை கொடுப்பார். அவர்களை எத்தனை நாளானாலும் அவங்க ரட்சிப்புள்ள தேவன் நடத்துவார். ஹல்லேலூயா. பிரசங்கி 11:1 வாசிக்கிறோம் நம்ம. இந்த வசனம் சொல்லுது, உன் ஆகாரத்தை தண்ணீர்கள் மேல் போடு, அநேக நாட்களுக்கு பின்பு அதன் பலனை காண்பாய். ஹல்லேலூயா. ஒரு நாள் ஊழியத்துல எங்க பிள்ளைகளுக்கெல்லாம், கிட்ஸ்ல பிள்ளைகளுக்கெல்லாம் ட்ரெஸ் எடுக்கலாம், அவங்களுக்கு ஏதாவது கிஃப்ட் எல்லாம் வாங்கினாலும் ஒரு கடைக்கு போய், எங்க சென்னையில வண்ணார்பேட்டை, ரொம்ப தூரம், அங்க போனா கொஞ்சம் நல்லா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பழக்கம் வாங்கிட்டு போனோம். போய் எல்லா திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போய் பில்டிங்ல போய் நின்றுட்டு இருக்கோம். பெரிய கூட்டம் நின்றுட்டு இருந்துச்சு. அப்பாடா இதெல்லாம் எடுத்து முடிக்க இவ்வளவு நேரம் ஆச்சு, இன்னும் இந்த கியூ நிறைய நிற்குது அப்படின்னு நினைச்சு நின்றுட்டு இருக்கும்போது திடீர்னு ஒருத்தர் ஓடி வந்தாரு. எங்கிருந்தோ ஓடி வந்து, அண்ணே நீங்க சந்திரனே தானே அப்படின்னாரு. அப்படியா? ஆமா தம்பி. அண்ணே எனக்கு தெரியல உங்களுக்கு, முகம் பார்த்த மாதிரி தெரியுது. ஆனா எங்க பார்த்தீங்கன்னா உலகமெல்லாம் போயிட்டு இருக்கு, எங்க பார்த்தோம் தெரியல. அப்புறம் அப்படியா? அண்ணே இந்த சின்ன பிள்ளையா இருக்கும்போது இந்த பாளையங்கோட்டை ஹோம்ல நீங்க வந்து விதை விதைக்கிறவன் கதை சொன்னீங்கல்ல, அது எல்லாம் கேட்டு ரசிக்கப்பட்டேன் அண்ணே சின்ன வயசுல. இன்னைக்கு அப்படியாப்பா, இப்ப நீ எங்க இருக்கிற அப்படின்னு கேட்டேன். நான் இப்ப சென்னையில இருக்கிறேன். நான் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அண்ணா நாங்க ரசிக்கப்பட்டு குடும்பமா சபைக்கு போயிட்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. என் மனைவியும் என் பிள்ளைகளும் குடும்பமாக நாங்க தேவனை ஆராதிக்கிறோம். இங்க எதுக்கு நான் வந்திருக்கீங்கன்னு கேட்டாங்க. நாங்க சொன்னோம், எங்க கிட்ஸ்ல பிள்ளைகளுக்கெல்லாம் கிஃப்ட் வாங்க வந்தோம். அப்படியா? கொடுங்க கிட்ட வாங்கிட்டு போய் அவங்க பெரிய என்ன செஞ்சாங்க, அந்த ரேட் எல்லாம் கொஞ்சம் குறைச்சு எங்களுக்கு ரொம்ப ஈஸியா பிள்ளை வாங்கிட்டு போய் அந்த பணத்தையும் குறைச்சி அதெல்லாம் பேக் பண்ணி கொண்டு போய் அண்ணனுக்கு கொடுத்துருங்கன்னு சொல்லி ஆகிய அனுப்பி எங்க வேலையை ரொம்ப ஈஸியா இருக்கு. ஹல்லேலூயா. எத்தனையோ வருஷங்களுக்கு முன்பாக விதைக்கப்பட்ட விதை இன்று ஒரு மனிதனுக்கு விதைக்கப்பட்டது, ஒரு பிள்ளைக்கு விதைக்கப்பட்டது. அது 30, 60, 100 பல குடும்பமா கர்த்தரை ஆராதிக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்படியாக நாம் செய்கிற ஒவ்வொன்றும், ஜெபத்தோடு விதைக்கிற ஒவ்வொரு விதையும் நிச்சயமாய் பலன் கொடுக்கும். அடுத்ததாக நம்ம அடுத்த குறிப்புக்கு போவோம். அடுத்த வசனம் ரோமர் 10:13-15 வரைக்கும் 17 வரைக்கும் நம்ம வாசிக்கிறோம். Faith comes by hearing. விசுவாசம் கேள்வியினால் வரும், அது தேவனுடைய வசனத்தை கேட்கிறதுனால் வரும். ஹல்லேலூயா. ரோமர் 10 வாசிக்கிறோம். விசுவாசியாதவர்கள் அவரை எப்படி தொழுது கொள்வார்கள்? கேள்விப்படாதவர்கள் எப்படி அவரை விசுவாசிப்பார்கள்? பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? யாருமே போய் சொல்லல அந்த பிள்ளைக்கு, எப்படி அந்த பிள்ளைக்கு தெரியும் நற்செய்தி? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்களும் நானும் ஆண்டவருடைய நற்செய்தியை கேள்விப்படாத பிள்ளைகளுக்கு நற்செய்தியை நாம் அறிவிக்க வேண்டும். எங்க வீட்டுல பாத்தீங்கன்னா ஒரு நாள் ஜெபித்து கொண்டிருக்கும் போது, ஜெபித்துட்டு வேதம் வாசிச்சு ஜெபிச்சுட்டு இருந்தேன். ஒரு வசனம் கண்ணில் தென்பட்டது. அந்த வசனத்துல சொல்லியிருக்க, உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள் அப்படின்னு இருந்துச்சு. ஏசாயா வசனம். கண்களை ஏறெடுத்து பார்க்கறதா? அந்த வசனம் திரும்பவும் திரும்பவும் என்கிட்ட பேசுற மாதிரி இருக்கு. நான் கண்களை ஏறெடுத்து பார்த்தா அது ஒரு கிராமம், அந்த ஊரு. அவங்க இங்க போய் என்ன கண்களை ஏறெடுத்து பார்க்கறது அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். கண்களை ஏறெடுத்து பாருங்க. திரும்பியும் சரி என்னதான் இருக்குதுன்னு போய் என் வீட்டு கேட்டு, சின்ன கேட்டு, அப்ப அந்த கேட்டை போய் எடுத்து
சரி நீ உனக்கு பாட புக்கெல்லாம் இருக்குல்ல, அதில் போய் முகம் கழுவிட்டு ட்ரெஸ் போட்டுட்டு அந்த புக்கை எடுத்துட்டு வரேன்னு சொல்லி உடனே 2 பிள்ளைங்களும் ரொம்ப சந்தோஷம். ஐயோ அந்த ஆண்டி என்கிட்ட பேசிட்டாங்க, அந்த ஆண்டி எங்களை அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டுட்டாங்கன்னு அந்த பிள்ளைங்களுக்கு ஒரே சந்தோஷம். ஓடி போய் பாருங்க எடுத்து ட்ரெஸ் போட்டு வந்தாங்க. ஸ்நாக்ஸை கொடுத்து சாப்பிட்டீங்களா? இல்லை. 2 ஸ்நாக்ஸை கொடுத்து சாப்பிட வச்சு பிள்ளைங்களோட உட்கார வச்சு பாடம் சொல்லி கொடுத்தேன். அடுத்து அந்த பிள்ளைங்க ரொம்ப சந்தோஷமா போயிட்டு வரேன் ஆண்டி போயிட்டாங்க. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அந்த 2 பிள்ளைங்க கூட்டிட்டு வந்து ஆண்டி ஆண்டி இவங்களும் உங்க கூட டியூஷன் படிக்கிறேன்னு சொல்றாங்க ஆண்டி. அப்படியா, சரி வாங்கம்மான்னு சொல்லி அந்த 2 பிள்ளைங்க கூப்பிட்டு 4 பிள்ளைங்க எங்க பிள்ளைங்க 6 பிள்ளைங்களும் பாடம் சொல்லி கொடுத்துட்டு அந்த வாரத்திலேயே 10 பிள்ளைங்க ஆயிட்டாங்க. அப்புறம் 20 பிள்ளைங்க 30 பிள்ளைங்க 150 பிள்ளைங்க வரைக்கும் எங்க வீட்டுக்கு வந்தாங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. டெய்லி 5 to 7 வருவாங்க. எங்க வீட்டுக்கு வந்தீங்கன்னா ஃபுல்லா குட்டி பட்டாளம் தான் நிறைய இருக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் பிள்ளைங்க வருவாங்க. அவ்வளவு பிள்ளைங்க எத்தனை வருஷம் 26 வருஷங்களா அந்த பிள்ளைங்களுக்கு பாடம் டெய்லி சொல்லி கொடுத்தோம். அந்த பிள்ளைங்கெல்லாம் இன்னைக்கு படிச்சு போன வாரத்துல உடம்பு சரியில்லைன்னு ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தோம். போய் டாக்டர் பார்த்துட்டு மருந்து வாங்க போனோம். அங்க போனோம்னா ஆண்டி ஆண்டி குட் ஈவினிங் ஆண்டி, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேம்மா. எனக்கு தெரியுதா ஆண்டி? பார்த்துக்கேன், உன் ஃபேஸ் எனக்கு நல்லா தெரியுது, ஆனா பேர் மறந்துருச்சு. நான் தான் சுபா ஆண்டி, உங்க டியூஷன்ல தான் நான் படிச்சேன் ஆண்டி. இன்னைக்கு நான் பிஃபார்ம் முடிச்சு ஃபார்மசிஸ்டா அந்த ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்க்குறேன் ஆண்டி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பிள்ளைங்க ஒருபோதும் மறக்க மாட்டாங்க, ஒரு நாளும் மறக்க மாட்டாங்க. கர்த்தரை குருவை போல என்று சொன்னது போல கிறிஸ்துவை போல நாம் அவர்களுக்கு செய்ய ஊழியத்தை ஒரு நாள் மறக்க மாட்டாங்க. அநேக பிள்ளைகள் ரட்சிப்படைந்து இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிறார்கள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பாருங்கள், இந்த சிறு பிள்ளைகளுக்கு நற்செய்தி நாம் அறிவிக்க வேண்டும். சிறு பிள்ளைகளின் இருதயங்கள் நல்ல நிலைகளாக இருக்கிறது. பெரியவங்களுக்கு நம்ம ஊழியம் செய்யும் போது சில நேரம் கற்பாறையை போல கண்ணு மண்ணு முள்ளு கரடு எல்லாம் பீங்காய் எல்லாம் வெட்டி எடுத்து அதை சீர்படுத்தி பண்படுத்தி அதுக்கப்புறம் என்ன செய்யணும்? விதை விதைக்கணும். அதுக்குள்ள நம்ம காசு போச்சு, நம்மளுடைய வியர்வை போச்சு, நம்மளுடைய எக்ஸ்பென்ஸ், டைம், எனர்ஜி எல்லாத்தையும் செலவு பண்ணி அவங்களுக்கு நம்ம ஊழியம் செய்யணும். அதுவும் நல்ல ஊழியம் தான், தேவைதான். ஆனா சிறு பிள்ளைகளுக்கு நீங்க ஊழியம் செய்யும் போது அவங்க இருதயங்கள் ஆயத்தமாய் நல்ல நிலங்களாய் இருக்கிறது. நீங்க என்ன செய்யலாம்? எளிதாக அவர்களுடைய இருதயத்தில் நீங்க விதைக்க முடியும். நல்ல நிலம் தான் நல்ல 100% ரிசல்ட்டை கொடுக்கும். சிறு பிள்ளைகளின் இருதயங்கள் நல்ல நிலங்கள். அவர்களுக்கு நீங்க என்ன செய்யணும்? விதைகளை கர்த்தருடைய வேத வசனம் என்னும் விதைகள். The best seed in the world is God's word. இந்த தேவனுடைய வார்த்தையை அவர்களுடைய இருதயங்களிலே நீங்க விதைக்கும் பொழுது நிச்சயமாகவே அது பலன் கொடுக்கிறதா இருக்கிறது. கடைசியாக சிறு பிள்ளைகள், children are effective evangelists. சிறு பிள்ளைகள் யாரு? சிறந்த சுவிசேஷகர்கள். ஒரு நாள் எங்க கிறிஸ்தவல அந்த படகு இயேசு கிறிஸ்து பிரயாணம் பண்ணதை சொல்லிட்டு அப்ப கடல் கொந்தளித்து அப்படியே படகு மூழ்கிற மாதிரி ஆச்சு. சீஷர்கள்லாம் கதறினாங்க. அப்ப பாத்தீங்கன்னா இயேசு எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார். அடுத்த நொடியே அந்த காற்றும் கடலும் அமர்ந்தது. பிள்ளைகளா, தம்பி தங்கச்சி, உங்க வாழ்க்கையில கூட பிரச்சனைகள் இருக்கலாம், கஷ்டங்கள் இருக்கலாம். அதையெல்லாம் ஆண்டவரால மாற்ற முடியும், நிச்சயமா மாற்ற முடியும். நீ அவரை நம்பன்னு சொல்லு. கதை சொல்லி அந்த சம்பவத்தை சொல்லி முடிச்ச உடனே எல்லா பிள்ளைங்களும் வந்தாங்க. ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு போயிட்டாங்க. 2 குட்டி பிள்ளைங்க வந்தாங்க. ஒரு 3rd ஸ்டாண்டர்டு 4th ஸ்டாண்டர்ட் அந்த மாதிரி சின்ன சின்ன பிள்ளைங்க வந்தாங்க. ஆண்டி ஏமா ஸ்நாக்ஸ் வாங்கிட்டீங்கல்ல, கொலையை வாங்கிட்டு? இல்லை ஆண்டி, நீங்க சொன்னீங்கல்ல. என்ன சொன்னீமா?
அப்புறம் போயிட்டாங்க. அந்த வாரம் பிள்ளைங்க வரவே இல்லை. அடுத்த வாரம் வந்தாங்க. திடீர்னு வந்தா ஒரு பெரிய பொண்ணு ஒரு அம்மாவை கூட்டிகிட்டு வந்தா. வந்த உடனே கேட்டை தட்டிட்டு உள்ள வந்த உடனே, ஆண்டி ஆண்டி இவங்க தான் எங்கள் அம்மா